இன்றைய சேலஞ்ச் என்னென்னா ராமைய சேலஞ்ச் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைக்கு என்னடா இந்த 10 ரூபா காசை வச்சு 10,000 ரூபா காசை மாத்துறது. இந்த 10 ரூபா காசை வச்சு 10,000 ரூபா காசை மாற்றணும். இப்படி என்னால் முடியுமா இன்றைய சேலஞ்ச்? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகும். அந்த தொழில் தாங்க 10 ரூபாய். இந்த தொழில் தான். சரி, ஓகே, சரி அண்ணன். டொவி விற்கிறாங்க. ஒரு டொவில விலை 10 ரூபா, 2 20 ரூபா. எடுக்கலாம், எடுக்கலாம். சாப்பிடலையா? எடுங்களேன், பார்த்து எடுங்களேன். சரி, ஓகேண்ணா, சரி. தம்பி, நாங்கள் டொவி விற்கோம். ஒரு டொவி 10 ரூபா, ஒரு 2 எடுப்பீங்களா? 20 ரூபா வரும். என்னடா இடண்டா? சரியா? சரி, ஓகே. டொவி விற்கோம். ஒரு டொவில விலை 10 ரூபா, 2 20 ரூபா வேணுமா? எடுங்களேன். என்னடா இடண்டா? கல்ல தம்பி, டொவி 2 எடுங்களேன். 20 ரூபா வரும். 20 ரூபா என்ன செலவுக்கு காய் இல்லாம டொவிக்காண்டு பாக்கல. எடுங்களேன். சரியா? டிக்கெட் போட்டிக்கு வேண்டும் வேண்டும். சரி, ஓகே, தேங்க்ஸா. சரி, ஓகே. அந்த சின்ன தூண்டில் ஒரு தங்கு செஞ்சாங்களே, 20 ரூபாய்க்குள்ள வாரமாய்த்தாங்க. 20 ரூபாய்க்குள்ள வாரமாயோ? நீங்க என்னத்துக்கு போட போறீங்க? தெரியாது. இது ஒரு மீன் பிடிக்கிறது பஸ். சோஃபியை வித்து போட்டு எங்கிட்ட 20 ரூபா கிடைச்சிக்கு எங்களுக்கு. இந்த 20 ரூபா வச்சு இப்ப தூண்டலோட செட் பண்ணிருக்கோம். அடுத்த மீன் பிடிக்க வந்திருக்கோம். பார்ப்போம். 1-2 ஷோட் எடுத்தோம், மீன் வரல. அடுத்த இந்த ட்ரை பண்றோம், பார்ப்போம். சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னண்டா முதல் வேற இடத்த வச்சு நாங்கள் மீன் பிடிச்ச ஒரு மீன் தான் பட்டிக்கு. தற்போது வேற இடத்தொன்று வந்திக்கும். 2 மணித்தேலம் ஆயிட்டு மீன் டயர்டாயிட்டு 1000 மில்லன் இல்லை. பார்ப்போம். கருவி எடுத்தா கருவிக்கு எடுங்களேன். மரக்கறியா? சரியா? காணாம நேரம் போகலா. என்னமா மீன் எடுத்தேனா? கருவிக்கா விட்டு கருவம் போடுங்க.
மீன் பண்ணுவோமா? ஹலோ நண்பர்களே, பாப்போம் முதல்ல காணல எல்லாரும் கறி வேண்டிப்பாங்க. இப்போ 1:30 மணி ஆகிறபடி 2 மணி ஆகும்போது இந்த காரணத்தால தற்போது எல்லாரும் சமையலுக்கு தேவையான கறியை வேண்டியிருப்பாங்க நினைக்கும். பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 8:30 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டங்கிற டாஸ்க் என்ன தற்போது என்னென்னா தூண்டிலோட நாங்கள் போனாங்க. இந்த எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கேன் தற்போது 1:30 2 மணி ஆகிறபடியா இது வியாபாரம் ஆகும்னு தெரியல. பார்ப்போம், முடிஞ்ச வரை முயற்சி பண்ணுவோம். என்னமா மீன் பண்ணுவோமா? அது வேண்டுதா எடுக்கிற முதல்ல மீன் எடுப்பா. மிச்ச நிறைய கூட நிக்கிறாங்க. இந்த அம்மா என்கிட்ட மீன் பண்ற அடிக்காங்க. இந்த அம்மா கொடுக்க போறாங்க மீன். சரியா, நன்றியா. வளப்பு 30 ரூபாண்டா. எத்தனாயிரு? ஓ 3 காணுமா? சரிதான் கடமை கொடுக்கலாம். காலி என்னடா என்ன ஏறாச்சு? வாங்க 1 30 ரூபா தேவையான வாங்க. பால போட்டா வாங்க. தம்பி வாழைப்பூடிக்கு வாடா 30 ரூபாண்டா. இந்த தேவை வாழைப்பூ 30 ரூபா தேவையா? பயங்கரால் பாத்தியா முதலாவது வாடிக்கையாள வந்து நம்மகிட்ட அதே முடிஞ்சிட்டு போறீங்க. ஒரு வாரத்துக்குள்ள 2 வாங்கிருந்தேன். 2 காசு எங்க அப்புறம் எடுப்பாட திருட காரண்டா இவன் விட மாட்டான் போல. அப்படியே குடுத்து போட்டு 2 போடு அதையும் அந்த காசு வாங்கி நான் போறேன். சரியா சரி போங்க யாராவது அது ரஜினியா அவளுக்கு நான் போடுவேன். என்ன சின்ன வாடிக்கையாளர் தான் ஒண்ணுக்காது. இந்த 50 ரூபா 50 ரூபா இருக்குடா. சரி எடுத்து போ. இந்த பிள்ளைடா இவ்வளவு 40 ரூபா. அது அவருக்கு ஒன்று வாடுமா? ஒன்று 40 ரூபா எடுக்கணும். 3 எடுக்கல. நானும் உண்டு. என்ன ஒன்று வேணுமா? இது ஒரு அடியா நீங்க வாங்க. நீங்க எடுத்துப்போம். எப்படி இல்ல 2 ஒன்றா உங்களுக்கு 2 தாரா உங்களுக்கு 150 ரூபாய் 100 ரூபாய் தாரமா? சரியா 100 ரூபாய் எடுக்குமா? சரியா உடனே 50 எடுக்க போறல. வாங்க 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 தேங்காய் 50 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா தம்பி 100 ரூபா. நல்ல தேங்காய் வீட்டை ஏற்ற மாட்டாங்க. கொஞ்சம் கூட தம்பிட்டாங்க. பரவாயில்ல நம்ம அப்படித்தான் குறைச்சாங்க கொடுக்குது. ஓகே எடுக்க மாமா 100 ரூபா தேங்காய் எடுக்கல. என்ன என்ன எடுங்க சரியா வாங்க முடிஞ்சிட போகுது. 150 ரூபா அப்படி போகுது. குயிக்கிட்டு வர சொல்லுவாங்க வேண்டாம். மாமா மதியம் இருந்து போனேன்.
இப்படி உங்களோட இதுகள் நடக்குங்க பார்த்தோம். நீங்க அஞ்சல் எங்களை பத்தி நாங்க சொல்றேன். அதே நாங்க அவங்க வாங்க வந்தோம். நன்றி வந்து எடுங்க பிடிச்ச வேண்டிய பார்த்து பாக்குறோம். காசு வாங்கி இருந்து ஒன்று சாருவோம். நம்ம வாந்திக்கான வியாபாரம் எடுங்க அவங்களுக்கு பிடிச்ச பார்த்து நன்றியா பார்த்து எடுங்க. நான் பாக்குறேன் கண்டகிரி என்ன வந்தாரியா உங்களுக்கு பிடிச்ச தருமேட்டு பாத்து பரவாயில்லையா? நன்றியா. இதே மாதிரி காலையில ஆரம்பிக்கப்பட்ட எங்கட இந்த நிகழ்ச்சி தற்போது குறுகிய நேரத்துக்கு முன்பாக வாழைப்பூவை விற்பனை செய்துவிட்டு அடுத்ததாக தேங்காய் விற்பனைக்கு வந்திருக்கோம். நாங்க இதுக்கு அடுத்தாக வேற எதுவும் விற்பனை பண்றது இருக்கோம். அது எங்க நடக்க போன்று சொன்னால் நாங்களும் வந்து உங்களுடைய தேங்காய் எடுக்கலையா? தேங்காய் எடுக்கலாம். உங்களுக்கு விரும்பினா வந்து இருக்கலாம். பெரியக்காய் சிஐ போனது தேங்காய் அதான் தேங்காய் 100 ரூபாயா? இன்னைக்கு 100 ரூபாய் என்றால் ஒரு தேங்காய் 100 ரூபா எடுங்க. 100 ரூபா என்ன ஒன்றுமே 100 ரூபா எடுங்க. ஒரு தேங்காய் 100 ரூபா தான். தேங்காய் எடுங்க 100 ரூபா தான். தேங்காய் 100 ரூபா. தேங்காய் 100 ரூபா. என்னமா வாங்க வாங்கம்மா. என்னமா 6 ரூபா தேங்காய் சரியா? தேங்காய் 100 ரூபா. வாங்க வாங்க எப்படிமா வேணும்? மாட்டா போறீங்க 100 ரூபா தேங்காய் 100 ரூபா. ஹெல்மெட் ஹெல்மெட் எடுக்கலையா? ஹெல்மெட் அடுத்த டாஸ்க் என்னன்னா தற்போது ஹெல்மெட் விற்பனைக்கு வந்திருக்கோம். இந்த ஹெல்மெட் விற்பனை வந்து முடிவடைந்த பிறகு அதுக்கு அடுத்ததாக பெரிய டாஸ்க் வந்து ரெடியா இருக்கு. பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். அவர் எங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாஸ்க் என்னன்னா நாங்கள் 10,000 காசு எடுக்க முடியல. அடுத்த எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா ஜெயம் சிட்டியான். இந்த ஜெயம் சிட்டியில கொஞ்சம் பொருட்களை வேண்டி விற்பனை பண்ண போறோம். நிச்சயமா இது எனக்கு பெரிய சக்சஸ் நான் பார்ப்போமா. ஓகே, இது சாக்லேட் பிஸ்கெட் தாங்க. அவ்வளவு எத்தனை எந்த
என்ன இது சாப்பிடறதுக்கு இது சாப்பிட்டு அடுங்க 230 ரூபா என்னமா 1 வாரம் மேல 4 தெரியா आज कड्डी होता है मामा टे यूट्यूब चैनल और चैलेंजिंग ஒரு ஆஃபர் மாதிரி கொடுங்க 690 இந்த ரெண்டா ரெண்டு 460 ஒரு 460 ரூபா சொல்றேன் நம்மகிட்ட ₹400 பிஸ்கெட் உங்களுக்கு எண்பது மட்டும் 230 ரூபா 3 பிஸ்கெட் எடுத்துட்டா அது என்னடா மம்மியாடி ஸ்பெஷல் ப்ரோமோஷன் உண்டு இங்கட ஒரு டாஸ்க் உண்டு அது எல்லாத்துக்கும் கொடுக்கும் அங்க இருக்கிற எடுங்க அங்க 20 ரூபா கூட அங்க நட்டம் இங்க எல்லாம் நாளை தெரியா எத்தனைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் நாளைக்கு எடுக்கிறேன் இன்னும் கூட அவ்வளவுதான் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த டாஸ்க் என்னன்னா 10 ரூபா காசை வச்சு 10,000 ரூபாய் காசா மாத்துறது எப்படி 10 ரூபா பணத்தை வச்சு 10,000 ரூபாய் காசா எப்படி மாத்துறது இந்த டாஸ்க்ல இறுதி கட்டமாக எங்களோட ஃபுட் சிட்டிக்கு வந்து சாக்லேட் பிஸ்கெட்டை இன்றைக்கு நாங்கள் விற்பனை பண்ண ஊடாக சுமார் 28,000 ரூபாய் கிட்ட விற்பனை பண்ணிருக்கோம் இந்த சாக்லேட் பிஸ்கெட் மட்டும் இதுதான் இந்த இறுதி டாஸ்க் இது அதற்காக 28,000 ரூபாய் அவ்வளவுமே இதுல வந்து லாபம் இல்லை அதனால பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கிட்ட லாபம் வந்திருக்கும் இதோட இந்த டாஸ்க் கம்ப்ளீட் வருது இந்த டாஸ்க் நான் சக்சஸ் பண்ணிட்டேன் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்